ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி பைப்பிங் வந்து இது மாதிரி முத்து முத்தாக திரண்டு வர மாதிரி எப்படி வந்து வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனக்கு வந்து இது மாதிரி நைஸான துணியில் வந்து வைக்க வரலை பைப்பிங். ஸோ அதனால் வந்து அதே சாரியில் வர அந்த கலர் மேட்சிங்காக அவங்க வந்து ஒரு ப்ளூ கலரில் வச்சு அந்த அளவு ப்ளவுஸில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதே சாரியிலேருந்து கொஞ்சமாக வழவழப்பாக இருக்கும் இல்லையா, ஜார்ஜெட், பூனம், ஷிஃபான் சாரீஸு, அந்த மாதிரி சாரியில் எப்படி வந்து பைப்பிங் வைக்கிறது அப்படின்றத அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து கிராஸில் இது மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிதி அளவுக்கு, அதாவது வந்து அந்த ஒரு 1/4 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி தைச்சிக்கங்க. இப்போ இது மாதிரி ஏன் தைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸில் வந்து நம்ம பைப்பிங்க்கு அட்டாச் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து மடிக்காமல் இந்த பீஸே நம்ம வந்து பைப்பிங் வந்து கரெக்டாக வந்து மடித்தோன்னா பேக் சைடில் வந்து ஃபினிஷிங் வந்து பிசுறு வராமல் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இதை மாதிரி மடித்து தைச்சிக்கிட்டேன். ஸோ இந்த பைப்பிங்கில் வந்து நிறைய பேருக்கு பைப்பிங் வைக்க தெரியும். பட் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எப்படி வந்து பைப்பிங் வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ளவுஸோட மேல் பக்கமாக நம்ம, அதாவது பைப்பிங் கொடுக்கக்கூடிய துணியை ப்ளவுஸில் மேல் பக்கமாக வச்சு நம்ம தைப்போம். பட் நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட இப்படி ப்ளவுஸை தலைக்கீழ அந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு லைன் பைப்பிங் வைக்க வேண்டிய துணியை மிஷினுக்குள்ள அடிப்பக்கமாகவும் ப்ளவுஸை மேல் பக்கமாகவும் இப்படி வச்சு தைச்சி பாருங்கள். ஒன் டைமு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வரும். பிகினர்ஸ் கூட எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் ஆகாமல் கரெக்டாக நம்ம திருப்பி மடிக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு மடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுதான் வந்து எண்டிங் வரைக்குமே அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துட்டுருக்கும். இன்னொரு விஷயம், இதில் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்துட்டு தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஷேப் வந்து எந்த இதில் வந்து இந்த நெக்கு தான் வைக்கணும் அப்படின்ல, ரவுண்ட் நெக்கு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது பா நெக்கு அண்ட் தென் டைமண்ட் நெக்கு, நம்ம இந்த இப்போ வர ஸ்கேலப் டிசைன் மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி டிசைனு, இப்போ எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் பைப்பிங் வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். நானும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டிசைனில் வச்சு தைக்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பிகினர்ஸுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வர கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் கொஞ்சம் மொத்தமாக வேணும்னா கொஞ்சம் துணியை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு எனக்கு வந்தால் போதும் அப்படின்றவங்க அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் துணியை கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம், இது திருப்பிட்டு எந்த இடத்துலையே தையல் மிஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங்கை அப்படியே மடிக்கலாம். இப்போ நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கிற இடத்த எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். தையலில் வந்து படாமல் கட் பண்ணுறது ரொம்பவே சேஃபான விஷயம். என்கிட்ட நம்ம வந்து தையலில் பட்டுடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை தையல் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ திருப்பிட்டு இதுமாரி கையால் நல்லா கீறி விட்டுக்கலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிட்டேன். தையலும் நல்லா படிஞ்சு வந்திருக்கும். இப்போ வந்து பைப்பிங்கை உருட்டி தைக்க போகிறோம். எனக்கு தேவையான அளவுக்கு நான் பைப்பிங்கை வந்து உள்பக்கமாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். எப்பயுமே பைப்பிங் வந்து திருப்பிட்டு வச்சு தைச்சோம் அப்படின்னா அது வந்து கிராஸ் பீஸ் வைக்கிற மாதிரி, பைப்பிங்ன்றது வந்து மேல் பக்கமாக தையலை அந்த நம்ம எப்படி தையல் போட்டிருக்குமோ அதை ஒட்டவே போடணும். நடு சென்ட்ரு வருது இல்லையா, அதிலே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் எந்த இடத்துலையுமே திருப்பவே இல்லை, அதுவாகவே அழகாக உருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டான பைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வரணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பைப்பிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ஸோ நான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் முடிச்சுட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளவுஸும் வந்து தைக்க தைக்க வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துலையும் முறுக்கிக்கிட்டுலாம் வரவே இல்லை. நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து திருப்பி தைக்க ஆரம்பிச்சினோ அது வந்து எண்டிங் வரைக்குமே கரெக்டாக வரும். பிகினர்ஸை வந்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க டைலராக இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணணும் விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஷேர்
பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளும் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா, நம்மளோட ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து தையல்ன்றது வந்து ஒன்று தான். அதில் நம்ம என்னென்ன டிசைன் தைக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தையல் தைக்க தெரிஞ்சால் போதும். நம்ம எப்படி ஒன்றாலும் நம்ம கைவண்ணத்தில் நம்ம டிசைன்ஸை மாற்றலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா, பைப்பிங் வந்து எப்படி சிம்பிளாக வைக்கிறது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு எடுத்தேன். இன்னும் மேலும் சிம்பிளான டைலரிங் தொழிலை எப்படி வந்து இன்னும் ஸ்மார்ட்டாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்றது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்கள் கூட ஷேர் ஆகும். ஸோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, பைப்பிங் சூப்பராக வந்துடுச்சா? இந்த மாதிரி பைப்பிங் உங்களுக்கும் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ.